2 கூடையவன் ராசியில் அமர்கிறான். அட் த சேம் டைம் ராசியில் புதன் இருந்தார். 3 12 கூடையர் உட்காந்து உயிரை வாங்கிட்டு இருந்தார். இந்த 12 கூடையர் 1.5 உட்காந்தா என்ன ஆகும்னா தண்ட செலவாக ஏற்படுத்திகிட்டே இருந்தார். ஏதாவது ஒரு செலவு பண்ணிகிட்டே. அப்போது இந்த ராசியில் அமர்ந்திருந்த புத பகவான் வக்ரகதி அடைந்து 12க்கு போகிறார். ஏன்னா வக்ரம் அடைந்தவன் உடம்புல உட்காந்தா பிரச்சனை. ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, வக்ரம் அடைந்தவன் உடம்புல உட்காந்தா பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு 12 கூடையவன் வக்ரமானா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. எப்படிங்க? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. 12 கூடையவனே உங்களுக்கு மைனஸ் ஆகும்போது, வக்கரமாகும்போது உங்களுக்கு என்ன ஆகிறது? மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகி யார் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாங்களோ அது உங்களுக்கு பணமாக மாறுகிறது. இந்த நேரத்தில் நண்பர்களே, நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடகராசிக்காரர்கள் யாராவது பொண்ணு பார்க்குறீங்க, கல்யாணம் பண்ணிக்கலாம், பொண்ணு பார்க்க போகிறீங்கன்னா இந்த 1 மாதம் தள்ளி போடுறது உங்களுக்கு நல்லது. ஏன் இப்படி சொல்கிறேன்னா, ராசியிலே சூரியன் இருக்கும் பொழுது குடும்ப சம்பந்தமாக எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஸ்டெப் வச்சாலும் அந்த ப்ராப்ளம் தான் ஆகும். சூரியன் தன்னுடைய 7ஆம் பார்வையால் அதை கெடுத்துருவார். 1